கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு புதிய தகவல் என்ன என்று கேட்டால், பிரதமர் அவர்கள் அயல்நாடு செல்ல இருக்கிறார். திரும்பி வந்தவுடனே விஜயை பார்க்க இருக்கிறார். விஜய் அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்க. விஜய்க்கு ட்வீட் பண்ணி அவர் கங்கராச்சுலேட் பண்ணாரு. விஜயுடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் பிரதமர். வரக்கூடிய நாட்களில் விஜய் அவர்களுக்கு பல இன்னல்களை திமுக கொடுக்கும், மத்திய அரசு கொடுக்கும், மாநில அரசு கொடுக்கும், பல கட்சிகள் கொடுக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் விஜய்க்கு ஒரு கரடு முரடான பாதையாகத்தான் நான் பார்க்கிறேன். கரூர் சம்பவம், ஸ்டாம்பீட் சம்பவம், அதை தவிர தங்களுக்கு வேண்டும் என்றால் சங்கீதா, அந்த தவிர உங்களுக்கு ஜனநாயகன், அது ஆன் த டாப் ஆஃப் இட் 23ஆம் தேதி தேர்தல் நடக்குதுங்கம்மா. இன்னைக்கு காத்தால பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க இந்த ஆளுங்க. ஆமா சார், நைட்டு நிறைய இடத்துல பஸ் வரல. ஆமா, அதை தவிர உங்களுக்கு புது விஷயம் சொல்றேன். பிரைம் மினிஸ்டருக்கு பாக்குறத தவிர இன்னொரு புது விஷயம் சொல்றேன். அன்னைக்கு டெல்லியில இருந்து 400 பேர் வந்திருக்காங்கம்மா ஓட்டு போடுறது. சிட்னி, ஆஸ்திரேலியானுடைய தகர்நகர்ல இருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வராங்க. இந்தியாவில இருக்கணும், தமிழ்நாட்டுல இருக்கணும், வளர விடாத பண்ணிட்டு பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர் நிறுத்தினாருன்னா 125 சீட் வந்திருக்கமா அவருக்கு. பஸ் நிறுத்தினாதான் 10 சீட் குறைஞ்சதுமா. ஓகே, புரியுதுங்களா? அவங்க ஊருக்கு தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர்ல சென்னை வர முடியல, சென்னையில இருந்து வடார்காடு போக முடியல, வடார்காடுல இருந்து இங்கே போக முடியல. இன்டர்னல் பஸ் சர்வீஸை கொடுத்து சாதனை சதி பண்ணாங்க இல்லையா? அது தேர்தல் கமிஷன் சொல்லிருக்கணும், அவங்க சொல்லவே இல்லை. இது ஒரு யுக்தி. இதெல்லாம் இந்த குறுக்கு புக்தி எல்லாம் திமுக காரணம் தான் வரும். ஆக மொத்தம் அதையெல்லாம் தடுத்து எரிந்து வந்து விட்ட விஜய் அவர்கள் பிரதமரை பார்த்த பிறகுதான் தமிழ்நாடு நிதி நிலையை பற்றி புரிந்து கொள்ள முடியும்.